ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி சேவிங்ஸ் மணி சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குலுக்கல் சீட்டு பற்றி தான். இந்த குலுக்கல் சீட்டு எப்படி நடக்குது, இதனால் நம்மளுக்கு என்ன லாபம், இது பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குலுக்கல் சீட்டு அப்படின்றது இதை பேர்லேயே இருக்குது. இது குலுக்கி போட்டு நம்மளுக்கு மாதம் மாதம் குலுக்கி போட்டு எடுக்கக்கூடிய சீட்டு தான். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ 10 பேர் சேர்றாங்கன்னா அவங்க 1000 ரூபாயை போட்டு ஒரு 10,000 ரூபாயா வந்து நம்மளுக்கு 10,000 ரூபாய் சீட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது 10 மாதம் நடக்கும். மாதம் மாதம் நம்ம வந்து 1000 ரூபாய் கட்ட வேண்டி வரும். அடுத்து இதனோட சீட்டு நடத்துகிறவங்க வந்து ஃபஸ்ட்டு மாதம் அல்லது 2வது மாதம் இந்த மாதிரி சீட்டு நடத்துகிறவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க. அந்த மாதம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, மீதி எல்லா மாதமும் குலுக்குவாங்க. நாங்கள் போடுற சீட்டு பார்த்திங்கன்னா அவங்க 2வது மாதம் தான் எடுத்துப்பாங்க. ஃபஸ்ட்டு மாதம் கண்டிப்பாக குலுக்கி போட்டுருவாங்க. இதில் யாருக்கு லாபம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு மாதம் விழுது பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு மாதம் விழுறவங்களுக்கு லாபம். ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மாதமே வந்து அவங்களுக்கு அந்த 10,000 ரூபாய் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு மாதமே 10,000 ரூபாய் வாங்கிட்டா இவங்களுக்கு வட்டி இல்லாத கடன் தான் இந்த 10,000 ரூபாய். இவங்க பொறுமையாக மாதம் மாதம் 1000 ரூபான்னு சொல்லி கட்டி இந்த கடனை அவங்க கழிச்சிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு வட்டியும் அவங்களுக்கு கிடையாது. அதோட ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் வரைக்கும் எடுக்கிறவங்களுக்கு இது லாபம் தாங்க. அப்போ மீதி பின்னாடி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் இது லாபம் இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. இது ஃபஸ்ட்டு மாதம் எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு வட்டி இல்லாத கடன் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் வந்து நம்ம இதில் போடுற காசு நம்மளுக்கு வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். நம்மளுக்கு 1000 ரூபாய் கட்டி நம்ம கடைசியாக 10,000 ரூபாய் சேர்த்துப்போம் 10 மாதம் அப்படிங்கும்போது நமக்கு இந்த 10,000 ரூபாய் நம்ம கடைசி மாதம் எடுக்கும்போதும் நம்மளுக்கு இதே 10,000 ரூபாய் வந்துடும். உங்களுக்கு வந்து ஏழை சீட்டு மாதிரி நம்மளுக்கு குறைச்சி கிடைக்காது. இதில் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுறோமோ அந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு அப்படியே கிடைச்சிரும். அதனால அந்த ஒரு பெனிஃபிட் இதில் இருக்குது. நீங்கள் கடைசி சீட்டாக எடுக்கும்போது கூட உங்களுக்கு இந்த 10,000 ரூபாய் அமௌண்ட் வந்து அப்படியே கிடைச்சிடும். ஏன்னா இந்த 10,000 ரூபாயை நம்ம தனித்தனியாக சேமித்து மாதம் மாதம் எடுத்து வச்சு சேமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். திடீர்னு ஒரு எமர்ஜென்சி செலவு அப்படின்னா கூட நம்ம அதிலிருந்து எடுத்துருவோம். அப்படி இருக்கும்போது சேமிப்புக்காக கண்டிப்பாக நம்ம இப்படி ஒரு சீட்டை கண்டிப்பாக போட்டு வைக்கிறது நல்லது. அப்படி சீட்டு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் சீட்டு போடுறவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சீட்டில் சேருங்க. அவங்க எவ்வளோ வருஷமாக சீட்டு நடத்திட்டுருக்காங்க, சீட்டு நடத்துகிறவங்க கரெக்டாக கொடுத்துட்றாங்களா, அப்படி சீட்டு நம்ம போடுறவங்க 10 பேருமே கரெக்டாக கொடுத்துருவாங்கன்னா ஓகே. அப்படி கொடுக்க முடியாத பட்சத்தில் இந்த சீட்டு நடத்துகிறவங்க தான் வந்து அதை போட்டு கட்டுற மாதிரி இருக்கும். அவங்க அப்படி கொடுப்பாங்களா அப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சீட்டை சேருங்க. ஆனால் உண்மையிலேயே இது ஒரு நல்ல சேமிப்பு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நான் வந்து இந்த சேமிப்பில் வந்து குலுக்கல் சீட்டையும் பற்றி சொல்லியிருப்பேன். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு போடணும் அப்படின்னா நல்ல ஒரு ஆளாக பார்த்து சேர்ந்து இந்த மாதிரி ஒரு குலுக்கல் சீட்டு சேருங்க. இதுதான் இந்த சீட்டோட இதுன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.